அன்பர் இயேசுவின் நல்ல நாமத்தில் வாழ்த்துக்கள். சந்தோஷமா இருக்கீங்களா பிரியமானவர்களே? சந்தோஷமாகவே இருப்போம். இன்னைக்கு ஏதோ ஒரு கஷ்டத்துல நான் நடந்துட்டு இருக்கேன், இது ஏன் எனக்கு நேரிட்டது அப்படின்னு சொல்லி கவலையோட இருக்கீங்களா பிரியமானவர்களே? கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு இடைப்பட விரும்புவதாய் சொல்லுகிறார். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை வழியிலே நடத்தி கொண்டு போகும் காலத்தில் நீ அவரை விட்டு போகிறதினால் அல்லவோ இதை உனக்கு நேரிட பண்ணினாய். நீ என்ன பண்ணியா? உன் தேவனாகிய கர்த்தர் உன் கையை பிடிச்சி உன்னை அழகா நடத்தி கொண்டு போனாரா? நீ செல்ல வேண்டிய வழியிலே, நீ நடக்க வேண்டிய வழியிலே அழகாய் நடத்தி சென்றாரா? நீ சென்று அடைய வேண்டிய டெஸ்டினேஷன் இடத்தை சென்று அடையும்படியாய் உன்னை அழகாய் நடத்தி கொண்டு போன அந்த காலத்துல என்ன செய்துட்டியா? அவருடைய கையை நீ விட்டு விட்டாய். அதனால் அல்லவோ நீ இப்ப படுற இந்த கஷ்டத்தை உன் வாழ்க்கையில நீ காண வேண்டியது வந்தது என்று கர்த்தருடைய ஆவியானவர் இன்று நம்மோடு இடைப்படுகிறார். பிரியமானவர்களே, ஒரு அருமையான மகளை எனக்கு தெரியும். அழகான வாழ்க்கை. சென்னை பட்டணத்துல ஒரு அழகான வீடு, நல்ல கணவன், அழகான குணமுடைய ஒரு செல்ல மகன். பிரியமானவர்களே, எல்லா வாழ்க்கையும் சுகமாய் போய்கொண்டிருந்த நாட்களிலே துராலோசனை நண்பர்களிடத்திலிருந்தும் அந்த மகளுடைய தாயாரிடத்திலிருந்தும் புறப்பட்டது. அந்த ஆலோசனைக்கு அவள் செவி கொடுத்தபடியினால் தேவனுடைய கையை விட்டுட்டு தன்னை அழகாய் நடத்தி சென்ற தெய்வத்தோட கையை விட்டுட்டு அவ இன்னொரு வழியில் நடக்க ஆரம்பித்தாள். கணவன் சொல்றதை கேட்கறது இல்லை. தன் தாயாருடைய ஆலோசனைக்கு உட்பட்டாள், நண்பர்களுடைய ஆலோசனைக்கு உட்பட்டாள். அதனால சில கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டியது வந்தது. நல்ல தாராளமாய் சந்தோஷமாய் அவங்க சாப்பிட்ட சாப்பாடு கூட அவங்களுக்கு கிடைக்கல. நல்ல ட்ரெஸ்ஸஸ் இல்லை போடுறதுக்கு. பிரியமானவர்களே, ஏன் ஏன் தேவன் மேல தவறா? நம்ம மேல தவறா? நாம தான் என்ன செய்யறோம்? சில வேளைகள்ல அவருடைய கையை விட்டுட்டு ஓடிடுறோங்க. பிசாசு நம்மளை திசை திருப்பி விடுகிறான். அந்த மகளுக்காக ஜெபித்த பொழுது தேவன் ஒரு காட்சியை ஊழியனுக்கு காண்பித்தார். என்ன காட்சி தெரியுமா? ஒரு அழகான கேக்க காலால மிதிக்கிறாங்களாம். கேக்குனா என்னது? மகிழ்ச்சிக்கு அடையாளம், சந்தோஷத்துக்கு அடையாளம், சமாதான வாழ்க்கைக்கு அடையாளம். பிரியமானவர்களே, அந்த காலால மிதிச்சிட்டு தன்னுடைய மன விருப்பப்படியும் ஆலோசனைகளின்படியும் நடக்க ஆரம்பிச்சதுனால சில கஷ்டங்கள். பார்த்தீங்களா? இன்னைக்கு ஒருவேளை நீங்களும் கூட உங்க வழியில ஏதோ ஒரு கஷ்டத்தை சந்தித்து கொண்டு இருக்கிறீர்களா? ஏன் ஏன் ஏன்னு புரியலையா? யோசித்து பார்ப்போமா? பின்னிட்டு திரும்பி பார்ப்போமா? பிரியமானவர்களே, எந்த காரியத்திலிருந்து இந்த கஷ்டம் உங்களுக்கு ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி யோசித்து பார்ப்பீங்களா? இந்த காரியத்தை நாம் தான் வரவேற்று கொண்டோம், நம்முடைய வாழ்க்கையில நேரிட பண்ணினோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். அப்படின்னா மறுபடி எனக்கு சந்தோஷத்துக்கு வழி இல்லையா அப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம அப்பா இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. பிரியமானவர்களே, மறுபடியுமாய் அவரை நோக்கி திரும்புவோமா? அவரை நோக்கி ஓடி வருவீங்களா? அப்பான்னு கூப்பிடுவீங்களா? அப்பா, ஏதோ நான் அறிந்தோ அறியாமலோ சில ஆலோசனைகளுக்கு உட்பட்டேன், பிசாசு என்னை வஞ்சித்து விட்டான், நான் உங்க கையை விட்டுட்டு ஓடினதுனால சில கஷ்டங்களை அனுபவிச்சேன்ப்பா. கெட்ட குமாரன் மாதிரி சில கஷ்டங்களை அனுபவித்து கொண்டு இருக்கிறேன்.
மறுபடியும் என்னை சேர்த்து கொள்ளுன்னு சொல்லுவீங்களா? பிரியமானவர்களே, அவருடைய அன்பின் கயிற்றினால் உங்களை அவர் கட்டி இழுத்துக் கொள்வாரா? வேதம் அப்படியாய் சொல்லுகிறது. மறுபடியும் இயேசுனை கூப்பிடுங்க, உங்க வழி எனக்கு காட்டுங்கப்பா, என் கையை பிடிச்சு நடத்துங்கப்பா, நீங்க என் கையை பிடிச்சுக்கோங்கப்பா, அப்போ நான் சரியாய் நடப்பேன். கஷ்டங்கள் என் வாழ்க்கையில வந்தாலும் கூட அதை மேற்கொள்ள நீங்க என் கூட இருப்பீங்க. சொல்லுவீங்களா? பிரியமானவர்களே, உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான எங்கள் நல்ல இரட்சகரே நாதா, ஆவியான அன்பு தெய்வமே, எங்க மத்தியில கடந்து வந்த அன்புக்காய் நன்றி அப்பா. தெய்வமே, உங்க இரக்கம் பெருசு ராஜா. நான் உங்க கையை விட்டுட்டு இன்னொரு வழியில பேதையாய் நடந்தேனப்பா. அதனால எனக்கு இந்த கஷ்டம். சில ஆலோசனைகளை கேட்டு உங்க கையை விட்டுட்டேன்பா. அதனாலதான் எனக்கு இந்த கஷ்டம். இன்னைக்கு மறுபடியும் அப்பான்னு உங்களை கூப்பிடுறேன். உங்க இரக்கம் என்னை அணைத்து கொள்ளட்டும். என்ன உங்க கையில உள்ளங்கையில ஏந்திக்கோங்க சுவாமி. பொல்லாத வஞ்சகன், எதிராளி, பிசாசு என்னை மேற்கொள்ளாதபடி, என் வாழ்வை மூடி போடாதபடி என்னை கிருபையும் இரக்கமுமாய் காத்துக்கொள்ளும். நீங்க குறித்த அந்த நல்வாழ்வை நான் பெற்றுக்கொள்ள கிருபை செய்வதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.